ஏசாயா 66:13 வாசித்து பாருங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர் இயேசு. பாருங்கள், அவனை வந்து தேற்றுகிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆறுதலாய் அவனோடு பேசுகிறார். ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படி, அவனை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் பேசுகிறார். உன் பாவத்தினால் இந்த வியாதி வந்தது, உன் பாவத்தினால் இதை அனுபவிக்கிறாய் என்று அவனை குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா மகனே? அன்போடு பேசி அவனை ஆறுதல் படுத்துகிறார். ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும் இயேசுனுடைய அன்பு பெரிது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:15-16 வாசித்து பாருங்கள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கை குழந்தையை பெற்றெடுத்த தாய் மறக்க முடியுமோ? பாலூட்டுகிற ஒரு குழந்தையை ஒரு தாய் மறக்க முடியுமோ? அப்படியே ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் அந்த இயேசுவின் அன்பு பெரிது. ஆம் பிரியமானவர்களே,